அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதுநப அப்துன் ஜன்பன், ஒரு அடியான் பாவங்களை செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அடியான் அவன் கேட்கிறான் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் இறைவா இஃபிர்லி ஸன்பி, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கிறான். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் பாவத்தை செய்துவிட்டு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று என்னிடத்தில் வந்திருக்கின்றான், அவன் நாடினால் அவன் மன்னிப்பான் தண்டிப்பான் என்ற அந்த தன்மையுடன் வந்திருக்கின்றான் என்று இறைவன் சொல்வானா. இன்னொரு முறை பாவம் செய்கின்றான் அதே அடியான், திருப்பியும் இறைவா என்ன மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு போய் முறையிடக்கூடிய நேரத்துல திருப்பி அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு நான் அவனை மன்னிப்பேன் என்று அவன் என்னிடத்தில் வந்திருக்கான், தனக்கு ஒரு இறைவன் இருக்கான்னு எண்ணி அவன் வந்திருக்கான், அவன் நாடினால் தண்டிக்கவும் செய்வான் மன்னிக்கவும் செய்வான் என்று என்னிடத்தில் வந்திருக்கான் அப்படின்னு இறைவன் சொல்லுவானா. மூன்றாவது முறையும் பாவம் செய்வான், இறைவனிடத்துல வருவான், இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருப்பான். திருப்பி அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான் தன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்று வந்திருக்கின்றான், அவன் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் என்று என்னிடத்தில் வந்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நான்காவது முறை அவன் வரும்பொழுது, நீ நாடிய ஒன்றை செய்து கொள், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இதன் காரணம் பாவத்தை செஞ்சுக்கிட்டே சொல்லல, இறைவன் மன்னிக்க கூடிய அந்த தன்மையை இதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றான். நீ எவ்வளவு பாவத்தை செய், பாவத்தில் கோட்டை கட்டி இருக்கிறாயா, அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன். பாவத்தை அடிக்க கொண்டே செல்கிறாயா, நான் மன்னிக்கிறேன். அந்த ஆற்றல் எனக்கு இருக்கு, நானா உன்னுடைய எஜமானன் என்ற ஒரு தன்மையை இறைவன் நம்மிடத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய பாவத்திற்கு பரிகாரத்தை தேடக்கூடியவர்களாக, இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.